இந்த நல்ல அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வாரத்தின் முதலாவது நாளில் தேவனுடைய சமூகத்திலே நாம் தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக கடந்து வந்திருக்கிறோம். கடந்த வாரத்தில் சாட்சி என்று சொல்லக்கூடிய தலைப்பின் கீழாக நாம் தேவனுடைய வார்த்தையை தொடர் போதனையாக இருக்கிறார்கள் பார்த்தேன். தேவன் கடந்த நாளில் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9வது அதிகாரத்தில் சவுலாகிய பவுலை குறித்து நாம் பார்த்து வருகிறோம். சவுல் என்ற பெயர் கொண்ட பவுல் சைலீசியாவில் உள்ள டார்சஸ் என்ற நகரில் பிறந்து இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்ந்த நாட்களில் பிறந்து வாழ்ந்த ஒரு மனிதன் இந்த சவுல் என்ற பவுல். இவரும் இவருடைய தகப்பனாரும் பரிசேயரை சார்ந்தவர்கள். இவர்களுடைய வாழ்க்கையில ஒரு சாட்சியை குறித்து நாம் தியானித்து. அப்போ இந்த மனுஷன் இயேசு கிறிஸ்துவை பார்த்தது கிடையாது. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் பிறந்து வாழ்ந்த ஒரு மனிதன். ஆனால் இயேசு கிறிஸ்துவை நேரில் பார்த்தது கிடையாது. ஆனால் இவன் சொல்றான், இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவும் அந்த மேன்மைக்காக எல்லாவற்றையும் குப்பையாக எண்ணுகிறேன் அப்படின்னு சொல்றான். அவனுக்கு இருந்த சொத்துகளையும், அவனுக்கு இருந்த சுகங்களையும், அவனுடைய படிப்புகளையும், பதவிகளையும், எல்லாவற்றையும், அவனுடைய சொந்த பந்தம் எல்லாவற்றையுமே அவன் என்ன பண்றான், தூக்கி எறிகிறதுக்கு தூக்கி எறிஞ்சான்னு சொல்றான். தூக்கி எறிகிறதுக்கு நம்மளை தூக்கி எறிகிறதுக்கு யோசிப்போம். ஆனா அவன் தூக்கி எறிஞ்சிட்டு வரான் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அந்த அறிவின் மேன்மைக்காக. அப்போ இந்த பவுல் அவனுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சாட்சி, ரட்சிப்புக்கு முன் ரட்சிப்புக்கு பின் எப்படிப்பட்ட சாட்சியம் இருந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இந்த 15வது வசனத்தை வாசி. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 15வது வசனம். அதற்கு கர்த்தர் சொல்றாரு பாருங்க, நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதுக்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாக. இந்த பாத்திரம் கேரக்டர், இந்த பவுல் என்ற கேரக்டர், சவுல் என்ற மனிதன் பவுலாக மாறின இந்த கேரக்டர் ஆண்டவர் பயன்படுத்தும்படி என்னோட கவனம் பாருங்க. இப்ப ரட்சிப்புக்கு முன்னும் ரட்சிப்புக்கு பின்னும் இந்த சாட்சி நம்முடைய வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. சாட்சி இல்லாத வாழ்க்கை அப்படின்றது கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. நல்ல கவனமா யோசித்து பாருங்க. ஒவ்வொரு பைபிள்ல பார்க்கணும், ஒவ்வொரு தேவ பரிசுத்தவான்களையும் நீங்க பார்ப்பீங்க அப்படின்னு சொன்னா அவங்களுடைய ரட்சிப்புக்கு முன் ரட்சிப்புக்கு பின் அவங்களுடைய சாட்சிகள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆபிரகாம் எடுத்துக்கலாம், ஈசாக்கு எடுத்துக்கலாம், யாக்கோபு எடுத்துக்கலாம், அப்படி தாவீதை எடுத்துக்கலாம். இப்படி ஒவ்வொருவரையும் எடுத்துக்கொண்டு பார்த்துட்டே வரலாம் இவருடைய சாட்சிகள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த வழியில நாம கொண்டு இருக்கோம். அப்ப நம்முடைய சாட்சிகள் எப்படி இருக்கு? இப்ப பாத்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்ப வசனத்தை வாசித்து அதனுடைய விளக்கத்தை சொல்றேன். வாசி மத்தேயு 28:19 வசனம். Matthew chapter 28 verses 9. மத்தேயு 28:19. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து. அப்போ இப்ப எப்படி கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் எப்படி காலங்கள் பிரிக்கப்பட்டிருக்கிறதோ அதே மாதிரி ஒரு மனுஷனுக்குள் ரட்சிப்புக்கு முன் ரட்சிப்புக்கு பின் என்ற சாட்சிகள் இருவிதமாக இருக்கு. கவனமா கேட்டீங்களா? அப்போ ரட்சிப்புக்கு முன் நாம யாரு, நம்முடைய சாட்சி எப்படிப்பட்டது? ஒரு மாறுபாடான எசேக்கியேல் புத்தகத்துல, எரேமியா புத்தகத்துல நம்ம வாசிக்கும் போது ஒரு மாறுபாடான ஒரு சந்தை சொல்றது இல்லையா? ஒரு
மாறுபாடான ஒரு சந்ததி. அப்போ இப்ப இந்த ரட்சிப்புக்கு பின் எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னா சீசர். ஞானஸ்நானம் எடுத்த பிறகு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பேர் சீசர். சொல்லுவது இல்லையா? அப்ப நம்ம யார்? அப்ப சீசர்களுக்குரிய அந்த ஒழுக்கம், அந்த சீசர்களுக்குரிய நடத்தை, அந்த சீசர்களுக்குரிய பேச்சுவார்த்தை, அந்த சீசர்களுக்குரிய பழக்கம் நமக்குள்ள அந்த ஒழுங்குகள் உண்டாக வேண்டும். இதுதான் சாட்சி. இன்னைக்கு சாட்சி இல்லாத வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. நான் என்னுடைய பேச்சில, என்னுடைய நடத்தையில, என்னுடைய செயலில, என்னுடைய பார்வையில, ஒவ்வொரு அசைவுகளிலும் என்னுடைய சாட்சி உத்தமமா, உன்னதமா, கர்த்தரை மகிமைப்படுத்தக்கூடியதாக இருக்கிறதா? இப்ப சீசர்கள் எடுத்துக்கிறோம். இந்த சீசர்கள் அப்படின்றதுக்கான ஒரு அர்த்தம் இன்னைக்கு நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம், அறிஞ்சிருக்கிறோம். நான் முன்னாடி எப்படி இருந்தேன்? ஒரு புறச்சாரி, அதாவது கிறிஸ்துவை அறியாத சவுல் எடுத்துக்கோங்க. சவுல் எப்படிப்பட்டவனா? ஒரு பரிசேயர் வகுப்பை சார்ந்தவர். இருக்கீங்களா? அவனும் அவனுடைய தகப்பனாரும் எபிரேய மொழி கற்று யூத கல்வியில தேர்ச்சி பெற்ற ஒரு மனுஷர். அப்படிப்பட்ட ஒரு மனுஷர்கள் சைலீசியா அப்படின்ற ஒரு நாட்டுல டார்சஸ் என்ற ஒரு நகர்ல பிறந்து வந்தவர். இன்னைக்கு அந்த நாட்டு, அந்த சைலீசியா அப்படின்ற நாடு இன்னைக்கு துருக்கி அப்படின்னு சொல்லி பேர் கொடுக்கப்பட்டு அழைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னைக்கு இருக்கக்கூடிய துருக்கி தான் அன்னைக்கு பவுலுடைய சைலீசியா. அந்த நாட்டில் தான் பிறந்து வந்தார். அப்போ இப்படிப்பட்ட ஒரு மனுஷனுடைய ரட்சிப்புக்கு முன் ரட்சிப்புக்கு பின் அப்படின்ற போது எப்படி இருக்கு? கிறிஸ்து, இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்ந்த நாட்களில் பிறந்து வாழ்ந்த ஒரு மனிதன். ஆனால் இயேசு கிறிஸ்துவை பார்த்தது கிடையாது. ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து வந்த பிறகு அவனுடைய சீசனாக மாறி அவன் அப்போஸ்தலனாக மாறுவதை குறித்து பார்க்கிறான். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து நமக்குள்ள வந்த பிறகு இன்னைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? அதே பாவங்களும், அதே கோபங்களும், அதே கீழ்ப்படியாமையும், அதே எரிச்சலும், அதே நம்பிக்கை துரோகமும். இன்னைக்கு இவங்க நல்லா யோசிச்சு பாருங்க, எவ்வளவு நம்பிக்கை துரோகம் பண்ணிருக்கோம். நம்மளை நம்பி இருக்கக்கூடியதான ஜனங்களுக்கு எவ்வளவு துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்மளை நம்பி நம்ம கிட்ட சொன்ன உண்மைகளுக்கு எவ்வளவு துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்மளை நம்பி நம்ம மேல அன்பு வைத்தவர்களுக்கு எவ்வளவு துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்மளை நம்பி நமக்கு எவ்வளவு விஷயங்கள் விட்டு கொடுத்தவர்களுக்கு இன்னைக்கு நம்ம எப்படி துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? சீசத்துவம் அப்படின்னு என்ன? சீசத்துவம் என்பது, சீசர்கள் அப்படின்றது தன் குருவை ஃபாலோ பண்ண, புரியுது? தன்னுடைய குருவை ஃபாலோ பண்ண. அப்ப சீசத்துவம் கொடுக்கப்படும். பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினால நமக்கு சீசர்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம். அப்ப நம்முடைய இயேசு கிறிஸ்து கூட வந்திருக்கிறார். நம்ம சீடர்களாக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம புதிய ஒரு சாட்சிக்குள்ள வந்திருக்கிறோம். அப்படி வந்த நாம் இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்றோம். என்ன நடந்தது? எப்படி நடந்தது? யோசிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு பெரியமான தேவனுடைய பிள்ளைகள். எடுத்து வாசிப்போம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 4ஆவது வசனம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 4ஆவது வசனம். பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கு ஏற்ற சிட்சை போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்கள். அப்போ இங்க சொல்லப்படுகிறாங்க, பெற்றோர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாக்குத்தத்தம் கிடையாது. இது காமனா கூட எடுத்துக்கலாம். எப்படி கொடுக்கப்பட்டிருக்குன்னா, கர்த்தருக்கு ஏற்ற சிட்சை போதனை ரொம்ப முக்கியம். இப்ப சாட்சி என்பது என்ன அப்படின்னா, கர்த்தருக்கு ஏற்ற ஒரு போதனை, ஒரு சிட்சை நமக்குள்ள வேண்டியதாக இருக்கு. கர்த்தருக்கு ஏற்ற ஒரு சிட்சை, ஒரு போதனை நமக்கு வேண்டியதாக இருக்கு, நம்முடைய சாட்சி. அப்போ இன்னைக்கு ரட்சிப்புக்கு முன் இருந்ததை மாதிரியே அல்லது அதை விட மோசமாக என்னுடைய சாட்சி போய்கிட்டு இருக்கு. நம்ம சாட்சி இல்லாத வாழ்க்கையாக போயிட்டு இருக்கு அப்படின்னா, என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்துக்குள்ள கர்த்தருடைய சிட்சையும்
கர்த்தருடைய போதனையும் இடம் பெறாமல் இருக்கிறது தான் என்னுடைய தவறு. இன்னைக்கு சாட்சி இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம நிறைய காரணம் சொல்றோம். இன்னைக்கு சாட்சி இல்லாமல் இருக்கிறதுக்கு நிறைய சிச்சுவேஷன்ஸையும் நிறைய காரியங்களையும் நிறைய இழப்புகளையும் நம்ம சொல்ல முடியும். ஆனால் வேதத்தின் மூலமாக நான் உங்களுக்கு சொல்றது என்ன அப்படின்னா, நீங்க இன்னைக்கு சாட்சி இல்லாமல் சாட்சி இழந்து போயிருக்கீங்க அப்படின்னு சொன்னா, ஒண்ணு கர்த்தருடைய சிட்சை உங்களுக்குள்ள இடம் பிடிக்கல, கர்த்தருடைய போதனை உங்களுக்குள்ள இடம் பிடிக்கல. கர்த்தருடைய சிட்சைக்கும் கர்த்தருடைய போதனைக்கும் நீங்க உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்துக்குள்ள இடம் கொடுக்காம இருக்கிறீங்க. அதனால இன்னைக்கு தேவனுக்கு பிரியமான சாட்சிகளை இழந்து, அந்த சாட்சியின் மகத்துவத்தை இழந்து, அந்த சாட்சியின் பகுத்தறிவு இல்லாதவருக்கு இங்க காணப்படுறீங்க. சாட்சி இல்லாத வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. நிறைய கடந்த நாட்களில் பார்க்கும்போது எசேக்கியேல் 39:7 கிறிஸ்துவை அல்லாதவர்களுக்கு முன் சாட்சி குறித்து சொல்லி பார்த்தோம். 1 தீமோத்தேயு 1:17-19 வரைக்கும் சில சாட்சிகளை இழந்து போயிருக்கிறதை குறித்து பார்த்தோம். லேவியராகமம் 19:2 பரிசுத்தம் சாட்சிக்கு உதவும் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை குறித்து பார்த்தோம். ஆமென். இன்றைக்கு சீசர்களை குறித்து பார்க்கிறோம். இப்ப இந்த மத்தேயு சுவிசேஷம் 28:20 எடுத்து வாசிங்க. 28:20 மத்தேயு 28:20 வாசிங்க. மேத்யூ 28 நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். அப்போ எது சாட்சி அப்படின்றது பார்க்கும்போது, ஆண்டவர் நமக்கு கட்டளையிட்ட ஒவ்வொன்றையும் நாம் கை கொள்ளுவதுதான் சாட்சி. கணவன் சொல்ற மாதிரி நடக்கிறது, மனைவி சொல்ற மாதிரி நடக்கிறது, அம்மா சொல்ற மாதிரி நடக்கிறது, அப்பா சொல்ற மாதிரி நடக்கிறது, பிள்ளை சொல்ற மாதிரி நடக்கிறது, இதெல்லாம் கர்த்தரை பிரியப்படுத்த நல்ல கவனம் பார்த்துக்கோங்க. என் பிள்ளை சொல்ற மாதிரி நடக்கிறேன், என் பிள்ளை தான் என் வாழ்க்கையில, என் புருஷன் சொல்ற மாதிரி நடக்கேன், புருஷன் தான் என்னோட வாழ்க்கையில, என் மனைவி சொல்ற மாதிரி நடக்கேன், என் மனைவி தான் என்னோட வாழ்க்கையில, என் கணவன் என்னுடைய தாய் தகப்பன் சொல்ற மாதிரி நடக்கிறேன் அப்படின்றதெல்லாம் பாத்தீங்கன்னா, இதெல்லாம் பாத்தீங்கன்னா கிறிஸ்துவுக்கு அடுத்து நடக்கிற விஷயம். இது உலக பிரகாரமான விஷயம். அப்போ கிறிஸ்துவுக்குள்ள காரியம் என்ன இருக்கு, இது ரொம்ப முக்கியம். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் கை கொள்ளுங்கள் அப்படிதான் நீங்க சொல்லு. ஓகேங்களா? புரியுதா நான் சொல்றது? புரியாதவங்க என்கிட்ட மறுபடியும் பாஸ்டர் புரியலை நீங்க சொல்றது, இதுக்கு சரியான திரும்ப எனக்கு அர்த்தத்தை சொல்லுங்கன்னு சொல்லி, அதை விட்டுட்டு தப்பு தப்பா புரிஞ்சுக்கிட்டு வீணா போயிடும். இது கடைசி காலம். இருக்கீங்களா? ஆமா. அப்போ இங்க ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு கட்டளையிட்ட யாவையும் நீ கை கொள்ளணும். இருக்கீங்களா? இப்போ உபாகமம் 6ஆம் அதிகாரம், உபாகமம் 6ஆம் அதிகாரம், உபாகமம் 6ஆம் அதிகாரம் 1 வாசம். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தையும் நான் உனக்கு விதிக்கிற அவருடைய எல்லா கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொள்கிறதுனாலே உன் வாழ்நாட்கள் எடுத்திருக்கும். நடக்காம பாருங்க. முதல் சொன்ன தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படுகிறது, புருஷனுக்கு கீழ்ப்படுது, பிள்ளைக்கு கீழ்ப்படுது, அம்மா கீழ்ப்படுதுன்னு சொன்னோம்னு பார்த்தோம்ல. அப்ப நீங்க நினைப்பீங்க, என்ன பசங்க அம்மா அப்பா கீழ்ப்படியக்கூடாதா, அண்ணன் தம்பிக்கு அக்கா தங்கச்சி கீழ்ப்படியக்கூடாது, மொத்தம் புருஷனுக்கு மகன் கீழ்ப்படியக்கூடாதா அப்படின்னா இங்க வேதம் சொல்லுங்க. நடக்காம பாருங்க. நாம முன்னாடி யாருக்கு கீழ்ப்படியணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். முதல் ஆண்டவருக்கு நானும் உன்னுடைய மகளும் உன்னுடைய மகன் நடக்காம நீயும் உன்னுடைய குமாரனும் உன்னுடைய குமாரத்தையும் ஆண்டவருக்கு பயந்து. அப்போ
யாருக்கு தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாதுன்னு நான் சொல்லல, புருஷனுக்கு கீழ்ப்படியாதுன்னு சொல்லல, பிள்ளைக்கு கீழ்ப்படியாதுன்னு சொல்லல. முதல்ல நீங்க கர்த்தருக்கு நீயும் உன்னுடைய பிள்ளையும் உன்னுடைய மகனும் உன்னுடைய மகனும் கர்த்தருக்கு பயந்து கீழ்ப்படிஞ்சு இப்ப குடும்பமா உட்காந்து கீழ்ப்படியும். சொல்ல புரியுதா இல்லையா? நம்ம என்ன பண்றோம் கேட்டீங்கன்னா, கர்த்தருக்கு பயப்படுகிறத விட்டுட்டு கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறத விட்டுட்டு இப்ப நான் இருக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நான் எனக்கு ஒரு மகன் இருக்கிறேன், ஒரு மகன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் என்னுடைய மகன் என்னுடைய மகன் இப்ப கர்த்தருக்கு பயப்படாமல் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் அவருடைய கட்டளைகளை ஏற்றுக்கொள்ளாமல் அவருடைய கற்பனைகளை கீழ்ப்படியாமல் இப்ப நானே என் பிள்ளை மகன் சொல்றதை கேட்டு என் மகன் சொல்றதை கேட்டு ஏன் சொல்றது என் மகன் கட்டு மகன் கட்டு வேஸ்ட். அது சாட்சி கிடையாது. அது கிறிஸ்தவர்களின் சாட்சி கிடையாது. யோசிக்கிறீங்கன்னா புரியல. அது கிறிஸ்தவ சாட்சி கிடையாது. நான் கர்த்தருக்கு பயந்து அவருடைய கற்பனைகளின் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிஞ்சு என் மகன் அதே போல என் மகன் அதே போல இப்ப நானும் என் பிள்ளைங்க 3 பேர் என்ன ஆயிட்டோம், ஒரு ஐக்கியம் ஆயிட்டோம். இப்ப நாங்க யாரு? கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு சந்ததி, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற ஒரு சந்ததி. இப்போ என் மகன் என்ன சொன்னாலும் நடக்கும், அவனுக்கு நான் கீழ்ப்படி. என் மகன் என்ன சொன்னாலும் அது சரியா இருக்கும். இப்ப எனக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைங்க 2 பிள்ளைங்க. என் மூத்த மகன் உயிரோடு இருக்க வரைக்கும் என் மூத்த மகனை நான் எதுவுமே மறைச்சது, என்னுடைய இளைய மகனையும் மறைச்சது, என்னுடைய மனைவிட்டையும் நான் மறைச்சது. ஏன் அப்படின்னா நாங்கள் என்ன பண்றோம் கேட்டீங்கன்னா, கர்த்தருக்கு பயப்படுகிறது, கர்த்தருக்கு ஒவ்வொரு விஷயத்திலும் ஆராதனைகள்ல என்னென்ன ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய கடமை காரியங்கள் என்னென்ன செய்து முடிக்க வேண்டியது எல்லாத்தையும் நாங்கள் முக்கியப்படுத்திருக்கோம். ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சரியா செஞ்சு முடிச்சோம். இப்போ என் மகன் சொன்னா சரியா இருக்கும், என் மகன் சின்ன மகன் சொன்னா சரியா இருக்கும், பெரிய மகன் சொன்னாங்க, மனைவி சொன்னாங்க, நான் இப்போ அவங்க சொல்லுவாங்க நீங்க சொன்னா சரியா இருக்கும். டாடி சொன்னாரு, என் மூத்த மகன் டாடி சொன்னா ரைட்டு, வேற அப்படில கிடையாது, அவர் கரெக்டா சொல்லுவாங்க. அப்போ எப்போ நான் உலக பிரகாரம் இருந்து நான் சொன்னேன் அப்படின்னா, கர்த்தருக்கு பயப்படாமல் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் சபையில சாட்சி இல்லாமல் ஆண்டவருக்கு பிரியம் இல்லாமல் ஆண்டவரை சரியாக முறைப்படி நான் தொழுது கொள்ளாமல் நான் விதாண்டவரமான உலக பிரகாரமாக இருந்தால் அது சாட்சி இல்லை. இப்ப சொல்லுங்க, என்ன பாஸ்டர் நீங்க குடும்பத்துக்கு கீழ்ப்படிக்கூடாது, குடும்பத்துக்கு கீழ்ப்படிக்கூடாது அப்படின்னா இதான் வருவாங்க. அப்ப நீங்க ஆயிடுங்க, நீங்க இதை தப்ப புரிஞ்சுக்கிட்டு நீங்க அப்படி சொல்லுவீங்கன்னா சொல்லுவீங்க இந்த வசனத்தை. அப்போ இங்க வேதம் சொல்லுது, அப்போ என் பிள்ளைகள் சரியில்லையே, இப்ப நீங்க நல்லா சொல்லுவீங்களே என் பிள்ளைகள் சரியில்லையே, என் பிள்ளைகள் வந்து எனக்கு செவ்வையாக இல்லையே, அப்ப நீங்க சாட்சிகளாக மாற்றணும். எப்படி மாற்றணும்? வேதம் சொல்லு. உபாகம புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6, 7, 8, 9 வசனங்கள் வாசிக்கணும். இன்று நான் உனக்கு கட்டளை இடுகிற இந்த வார்த்தைகள் அப்படி ஒண்ணு வாசிங்க. இப்போ உங்களுக்கு சொல்லணும். இப்போ முதல்ல இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய தலைவர் தலைவியாக இருக்கக்கூடிய ஒரு தாய் ஸ்தானத்திலையும் ஒரு தகப்பன் ஸ்தானத்திலையும் ஒரு புருஷன் ஸ்தானத்திலையும் ஒரு மனைவி ஸ்தானத்திலையும் இருக்கீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு சொல்ற முதல் விஷயம் என்னன்னா, முதல்ல ஆண்டவருடைய கட்டளைகளை முதல்ல அந்த வார்த்தைகளை நம்ம இருதயத்துல முதலாவது வச்சுக்கணும். புரியுது? முன்னாடி வாசிக்கும் போது கர்த்தருக்கு கட்டளைகளையும் கற்பனைகளையும் கர்த்தருக்கு பயந்து கீழ்ப்படிந்து நடக்கிறதுக்கு வச்சுக்கலாம். இங்க ஆண்டவருடைய வார்த்தை. அப்போ நான் ஒரு நல்ல சாட்சி உள்ள ஒரு புருஷனாக, ஒரு நல்ல சாட்சி உள்ள ஒரு மனைவியாக, அல்லது ஒரு தாயாக, ஒரு தகப்பனாக, அல்லது குடும்ப தலைவனாக தலைவியாக நான் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நான் முதலாவதாக கர்த்தருடைய வார்த்தைகளை என் இதயத்தில் வைக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள்ள இருக்கிறேன். அவருடைய கட்டளைகளை என் இதயத்தில் வைக்கக்கூடிய ஒரு கட்டாயத்துக்குள்ள இருக்கிறேன். இது முதல் நம்முடைய சாட்சியாக இருக்கக்கூடிய. இரண்டாவது நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும் வழியில் நடக்கிற போதும் படுத்துக் கொள்கிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசு. அப்ப ரெண்டாவது இப்ப நான் சொல்றேன், பாஸ்டர் உங்க பிள்ளை மாதிரி என் பிள்ளை இல்ல
பாஸ்டர். ஹலோ, உங்க பிள்ளை உங்களுக்கு புத்தி சொல்லுது, உங்க பிள்ளை உங்களுக்கு ஞானமா இருக்கு, உங்க பிள்ளை உங்களுக்கு அறிவா இருக்கு, நீங்களும் ஆவிக்குரிய விஷயத்துல ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கீங்க, அதனால உங்க பிள்ளை சொல்றதை கேட்பீங்க. நான் அப்படி இல்லை, என் பிள்ளை அட்டுழியம் பண்ணுது, என் பிள்ளை பேச்சு கேட்டு நடக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்குள்ள ஒரு கட்டாயத்துக்குள்ள இருக்கேன், என் பிள்ளை கடைசி காலத்துல எனக்கு மண்ணடி போடுறது அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்படிதானே சொல்லுங்க. ஒண்ணு, நீங்க கட்டளைகளையும் தேவனுடைய வார்த்தைகளையும் உங்க இதயத்துக்குள்ள வச்சு நீங்க சாட்சியா மாறத விட்டுட்டீங்க. ரெண்டாவது, உங்க பிள்ளைகளுக்கு நீங்க போதிக்க வேண்டிய கட்டாயத்துக்குள்ள இருக்கு. அப்போ உங்க பிள்ளைகளை வளர்க்கும் போது எப்படி வளர்க்கணும்? நீங்க அவைகளையும் உங்க பிள்ளைகளுக்கு கருத்தாய், அப்போ கருத்தாய் போதிக்கணும். பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் ஒரு தப்பான வழியில போறாங்க அப்படின்னா, தப்பான பிள்ளைகளை மாறிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க சரியில்லாத பிள்ளைகளா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா நீங்க கருத்தா போதிக்கலன்னு அர்த்தம். அதுக்கு முன்னாடி தேவனுடைய கட்டளையும் தேவனுடைய வார்த்தையும் உங்க இதயத்துல இல்லைன்னு அர்த்தம். நீ உலகம் பிரகாரமான காரியம், உலக பிரகாரமான பாவ பழக்க வழக்கம், சாபம், மீறுதல், அட்டுழியம், அக்கிரமம் இன்னைக்கு உங்க குடும்பத்துக்குள்ள, உங்க வாழ்க்கைக்குள்ள, உங்க சபைக்குள்ள, உங்களுடைய வேலைக்குள்ள, வியாபாரத்துக்குள்ள வந்திருக்கு அப்படின்னு சொன்னா, முதல்ல நீங்க கட்டளைகளை மீறி சாட்சிகளை இழந்து போயிடுங்க. ரெண்டாவது, உங்க பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து பிள்ளைகளை மாற்ற வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள்ள இருக்கக்கூடிய நீங்க அதை செய்ய தவறி போயிட்டீங்க. வேதம் சொல்றது ரொம்ப அழகா. இந்த பிள்ளைகளுக்கு எப்படி போதிக்கணும்? நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்கிற போதும், எழுந்துக்கிற போதும் அவைகளை குறித்து பேசாமோ, பிள்ளைகளை கூட நடக்கும் போது, பிள்ளைகள் கூட உட்காரும் போது, பிள்ளைகள் கூட சாப்பிடும் போது, பிள்ளைகள் கூட படுக்கும் போது, பிள்ளைகள் காலையில் எந்திரிக்கும் போது இப்படி பேசணும், இப்படி நடக்கணும், இப்படி இருக்கணும், உன்னுடைய நடத்தை எப்படி இருக்கணும், உன் செயல்பாடு எப்படி இருக்கணும், நீ சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு இருக்கு. இப்ப சொன்னீங்க, என் பிள்ளை சொன்ன கேட்க மாட்டேங்குது பாஸ்டர், எனக்கு கீழ்ப்படிய மாட்டேங்குது பாஸ்டர். அதுக்கு காரணம் முந்தின வசனம் தான். அவருடைய கட்டளைகளை உங்க இதயத்துல வச்சு நீங்க ஒரு நல்ல தலைவனா, தலைவியா, நல்ல ஒரு புருஷனா, ஒரு மனைவியா, நல்ல ஒரு குடும்ப தலைவனா, குடும்ப தலைவர் நீங்க இல்லாமல் போயிட்டீங்க. நீங்க சாட்சி எழுந்து போனதுனால நீங்க உங்க பிள்ளைகளுக்கு புத்தி சொல்ல முடியாத ஒரு நிர்பந்தத்துக்குள்ள இருக்கீங்க, போதிக்க முடியாத ஒரு காரியத்துக்குள்ள இருக்கீங்க. உங்களுடைய போதனையும் உங்களுடைய புத்தியும் பிள்ளைகளுக்கு எடுபடாமல் இருக்கிறது. சாட்சி எழுந்து போயிட்டீங்க. இப்ப சாட்சி இழந்து போன நீங்க ஒண்ணுமே செய்ய முடியாது. சாட்சியை இழந்து போயிட்டோம்னா நாம கண் தர முடியாது. நாம பட்ட மரம். லூக்கா மத்தேயு சுவிசேஷ புத்தகத்தை வாசிக்கும் பொழுது, கோடரியானது மரத்தின் கீழே வைக்கப்பட்டிருக்கிறது, வேரிலே வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். பட்ட மரம் கனி கொடுக்காமல் போயாச்சு. இயேசு கிறிஸ்து சீசர்களோடு போகும்பொழுது அந்த மரத்துல ஒரு கனியை பிடிக்கணும். எனக்கு பசிக்கிறது என்று சொல்லும் பொழுது அப்ப சொல்ற ஒரு சீசன் சொல்றாங்க, அந்த மரத்துல கனி ஆண்டவர் சொல்ல அது பட்டு போகட்டும். திரும்ப அந்த இடத்துல விட்டு போயிட்டு அந்த இடத்துல இருந்து வரும்போது மறுபடியும் அந்த சீசன் திரும்ப பார்க்கலாம். ஆண்டவர் சொன்னது நடந்துச்சா? அந்த மரம் பச்சையா இருக்கா? பட்டு போச்சு, பட்டு போச்சு. அப்போ ஒரு வார்த்தைக்கு எவ்வளவு அதிகாரம் இருக்கு, எவ்வளவு வளம் இருக்கு. அந்த வார்த்தை என் இதயத்துல இல்லை என்று சொன்னால் அப்ப நானும் பட்டு போன மரம். நான் ஒரு நல்ல தலைவனாக, நல்ல தலைவியாக, நல்ல ஒரு புருஷனாக, நல்ல ஒரு மனைவியாக, நல்ல ஒரு குடும்பத்துல நல்ல தகப்பனாக, தாயாக, நல்ல ஒரு விசுவாசியாக, நல்ல ஒரு ஜெப வீரனாக இல்லை என்று சொன்னால் அப்ப நானும் பட்டு போய் விடுவேன். புரியுதா? அப்ப சாட்சி இல்லை. சாட்சி இல்லாத வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. இந்த பவுலை எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னா இவன் எப்படிப்பட்டவன? எதிரே பாசை கற்ற ஒரு மனுஷன், பரிசேயத்தை சேர்ந்த ஒரு மனுஷன், பரிசேயர்களாக சேர்ந்த ஒரு மனுஷன். அப்போ இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் கிறிஸ்துவ கூட வாழ்க்கை நாட்கள் வாழ்ந்த ஒரு மனுஷன், கிறிஸ்துவுக்கு விரோதமாக செயல்பட்ட ஒரு மனுஷன், கிறிஸ்துவை பார்த்தது கிடையாது. ஆனால் இப்போ இயேசு கிறிஸ்துவுக்குள்ள வந்த உடனே இப்ப இவனுக்கு பேர் என்ன? அப்போஸ்தலனாகிய பவுல். இப்பவே சொல்றான், நான் இயேசு கிறிஸ்துவை அறிகிற, இன்னும் அறியணும், அறிகிற அந்த அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் குப்பையாக சாட்சி அப்படியே மாறுது.
கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்ற காலம் எப்படி பிரிக்கப்படுது? அந்த ரட்சிப்புக்கு முன், ரட்சிப்புக்கு பின். கிறிஸ்து வருவதற்கு முன், கிறிஸ்து வந்த பிறகு. சீசராக்கப்பட்ட பெண், சீசராகிறதுக்கு முன்னாடி. அப்போ நான் ஒரு விசுவாசியாக சீசராக பிதாகுமார் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுத்த பெண், நான் ரட்சிக்கப்பட்ட பெண், என்னுடைய சாட்சி எப்படி? உங்க சாட்சியை நீங்க எண்ணி பார்க்கணும். ஞானஸ்நானத்துக்கு பிறகு என்னுடைய சாட்சி எப்படி இருக்கு? இப்போ சொல்லுவோம், நாங்களாம் அந்த காலத்துல பாஸ்டர் ஜெபம் பண்ணுவோம், நாங்களாம் அந்த காலத்துல ஊழியம் பண்ணுவோம், நாங்களாம் அந்த காலத்துல தெருவா ஒரு ஹேண்ட் பேக் தூக்கி மாட்டிக்கிட்டு நாங்க போய் ஒவ்வொரு விசுவாசி கதைகளை தட்டி டிராக்ஸ் கொடுத்து ஆண்டவரை பற்றி சொல்லி சபைகளை நிரப்பணும். இன்னைக்கு தான் என்ன முடியாம, ஏன் முடியாம போச்சு? இன்னைக்கு உன்னுடைய சாட்சி எப்படி? முந்தினவர்கள் பிந்தினவர்களாக, பிந்தினவர்கள் முந்தினவர்களாக. உன்னுடைய சாட்சி மாறும் பொழுது நீ ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து ஒவ்வொரு பிரசனத்தையும் அந்த வெயிட்டை நீ இழந்து கொண்டே இருக்கிறாய், அந்த மகிமையை கனத்தை இழந்து கொண்டே இருக்கிறாய். உன்னுடைய பிடிவாதத்தினால, உன்னுடைய ஹெட்வெயிட்னால, உன்னுடைய ஈகோனால, உன்னுடைய கவலைனால, உன்னுடைய சோர்வுனால, உன்னுடைய அசதினால, உன்னுடைய கீழ்ப்படியாமனால, உன்னுடைய வரட்டு கௌரவத்தினால, உன்னுடைய பண ஆசைனால புத்தி மாறி போய் கனத்தை, மதிப்பை, பாராட்டை நீ எதிர்பார்த்ததுனால, இப்ப மற்றவங்க நீ மதிக்கணும் அப்படின்னா அந்த மதிக்க, நீ போய் பிரதர் நீ மதிங்க, சிஸ்டர் நீ மதிங்க, அப்பா நீ மதிங்க, அம்மா மதிங்கன்னு சொல்ல வேண்டாம். நீ சரியா நடந்தனாலே மதிப்போட கேள்வி. மதிப்பு தேடணும். அப்ப சாட்சிகள் கூட அப்படிதான். நீ சரியா நடந்த உன் சாட்சி, ஏன் அவங்க நீ இப்படி பேசுறாங்க, ஏன் நீ எப்படி திட்டுறாங்க, ஏன் அப்படி பண்றாங்க? அப்ப என்னுடைய சாட்சி சரி, என்னுடைய சாட்சியை நான் மாற்றணும். நான் திட்டவங்க மாற்றக்கூடாது, என்னை வயறவங்க மாற்றக்கூடாது, என்னை பேசுறவங்க மாற்றக்கூடாது. நான் சாட்சியாக என்னை மாற்றணும். வேதம் சொல்லு. அடுத்து அவைகள் உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக, அவைகள் உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாய், அவைகள் உன் கண்களுக்கு நடுவே, அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியாய் இருக்க கடவுள், ஞாபகக்குறியாய் இருக்க கடவுள். எனக்காக பார்த்துக்கோங்க, ஆண்டவருடைய கட்டளை, அவருடைய வார்த்தை எங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சொல்லுவாங்க. இப்போ வண்டியில் நம்ம போயிட்டு இருக்கோம், டூ வீலர்ல போயிட்டு இருக்கோம், யார் முடியாவது பின்னாடி உட்காந்து போயிட்டு இருக்கோம், ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடிட்டு போயிட்டு இருக்கோம். அப்படி சொல்லுவாங்க, போய் அந்த இடத்துக்கு போய் நம்ம எல்லாம் முடிச்சுட்டு வந்து இறங்கணும்னு சொல்லுவோம். இது கூட உட்காந்து வரும்போது என் உயிரை கையில் பிடிச்சிருந்தேன் சொல்லுவோம்ல. அதே போல நம்முடைய சாட்சி ஆண்டவருடைய கட்டளைகளை, ஆண்டவருடைய வார்த்தைகளை நம் கைகளில் பதிச்சிருக்கணும், பிடிச்சிருக்கணும். ஒரு வாழை பிடிச்ச மாதிரி ஆண்டவருடைய வார்த்தை என்பது வாள், ஸ்வாட் நம்ம கைகளில் இருக்கணும். கைகளை கட்டிக்கிட்டு இருக்கணும். இருக்கீங்களா? கைகளை கட்டி இருக்கணும். வார்த்தை, ஒரு வார்த்தை இருக்கணும். ஃபிங்கர் சொல்லுங்க. இப்ப பாருங்க, ஏதாவது கதையை கேட்கும் போது, ஒரு சினிமாவை கதையை கேட்கும் போதோ, ஒரு உலகப்புறமான கதைகளை கேட்கும் போதோ, ஏதாவது விஷயத்தை சொல்லுங்க, ஃபிங்கர் டிப்ல இருக்கிறத கரெக்டா சொல்லுவேன். நீங்க என்ன சொல்லணும் டக்கு டக்கு டக்குன்னு சொல்லுங்க. அவங்களோட போய் பைபிளை படிக்காது, தெரியாது. ஆதி ஆகமத்துக்கு அடுத்து என்ன ஆகமம் வரும் தெரியாது. வெளிப்படுத்துறதுக்கு முன்னாடி என்ன இருக்கும் தெரியாது. பைபிள்ல நடுப்பகுதியில என்ன இருக்கு தெரியாது. சங்கீதத்துக்கு முன்னாடி எனக்கு தெரியாது. எஸ்ராவுக்கு முன்னாடி என்ன இருக்கு தெரியாது. எஸ்ராவுக்கு பின்னாடி எனக்கு தெரியாது. ஐயோ அதை படிக்கலையே. அந்த வேதம் சொல்லு, அவங்களுடைய வார்த்தை, அவருடைய கட்டளை கைகளிலே பிடித்துக் கொண்டு, கைகளிலே கட்டிக்கொண்டு, இதுதான் சாட்சிங்க. ஆண்டவர் பற்றி சொன்ன கண்ணமொழி. இப்ப தட்டி நல்லா தூங்கிட்டு இருக்க, நல்லா தூங்கிட்டு இருக்கையில தட்டி எழுப்புன உடனே, தட்டி எழுப்புன உடனே டக்குன்னு பதில் சொல்லணும். இப்ப நீங்க சபைக்கு வந்திருக்கீங்க, நல்லா கவனம், சபைக்கு வந்திருக்கீங்க, பிரதர் நீங்க ஜெபம் பண்ணுங்க, சிஸ்டர் நீங்க ஜெபம் பண்ணுங்க. எனக்கு ஏவுதல் வரலங்க, எனக்கு ஏவுதல் வரலையே, நான் ஜெபிக்கிறது ஏவுதல் வரலையே, எனக்கு பைபிள் படிக்கணும், சர்ச்சில் பைபிள் வாசிக்க சொல்ல யாரும் பைபிள் வாசிக்க மாட்டேங்க, எனக்கு ஏவுதல் வரல. ஏவுதல் வரணும் தேவையே கிடையாது.
சொல்லப்படுது. ஆண்டவருடைய ஏவணும் தேவை. ஆண்டவர் எதுக்கு ஏவணும், எப்படி ஏவணுன்றது அது வேற விஷயம். ஆனால் நீ தட்டி எழுப்பணும், பைபிள் படிக்கணும். அதனாலதான் பாத்தீங்கன்னா பல சபைகள்ல பாத்தீங்கன்னா அலலியா அலலியா கூட கத்துறது, ஆமென் சொல்ல வைக்கிறது சொல்லப்படுது இல்லையா? ஏன் சில சபைகள்ல 3 தடவை அலலியா சொல்ல வைக்கிறாங்க, ஆமென் சொல்ல வைக்கிறாங்க, ஏதாவது கேள்வி கேட்டு பதில் சொல்ல வைக்கிறாங்கன்னா அவங்களை விழிப்போடு இருக்க வைக்கிறாங்க. வேதம் சொல்லு. அடுத்து அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. இந்த வீட்டு நிலைகள் வாசல்கள் சொல்லப்பட்டிருக்குது. இப்போ அந்த வீடு வழியாக நீங்க போகும்போது, இப்போ கிறிஸ்துமஸ் வந்தாச்சுங்க. கிறிஸ்துமஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி ஸ்டார் போட்டு வெள்ளை அடிச்சு பெயிண்ட் கலர் கலரா பெயிண்ட் அடிச்சு கலர் பேப்பர் ஒட்டி சீரியல் செட் போட்டா தான் நீ கிறிஸ்தவன் சொல்லி காட்டக்கூடாது. ஹலோ இல்ல நல்ல ஒரு 5.1 ஸ்பீக்கர் நல்ல சீரியல் செட்டுகள் போட்டு கிறிஸ்தவ பாட்டு போட்டு அல்லது டிவியில கிறிஸ்தவ பாட்டு போட்டா தான் நீ கிறிஸ்தவன் சொல்லி வெளியே காட்டணும். அந்த வீட்டு பக்கம் போகும் பொழுதே இது இன்னாருடைய வீடு. நான் இப்ப குடியிருக்கிற வீட்டுக்கு போய் 2 வருஷத்துக்கு மேல நான் பாஸ்டர் அப்படின்றது வந்து நான் நினைச்சிட்டேன் எனக்கு மட்டும் தான் தெரியும், கிறிஸ்தவ குடும்பம் எனக்கு தான் தெரியும். இன்னைக்கு எங்க தெருவில் இருக்கக்கூடியவங்களுக்கு மேக்சிமம் சொல்றாங்க பாஸ்டர் வீடு அப்படின்னு. 2 நாளைக்கு முன்னாடி நான் வந்து வெளியே நின்றுட்டு பேசிட்டு போறாங்க, இவர் ஒரு பாஸ்டருடைய வீடு. எங்க பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க என்னுடைய தம்பி மகள் மேல மாடிக்கு போயிருந்தாங்க. மேல மாடிக்கு போகும்போது சொன்னாங்க, நீங்க பெந்தகோஸ்து தானே, உங்க பெரியப்பா வந்து பாஸ்டர் தானே. இதுக்கு தூக்கி வாய் போடுச்சு. எப்படி தெரியும்? பாஸ்டர் முன்னாடி போர்டு கிடையாது, எப்படி தெரியும்? நாங்கள் வீட்டில் சாதாரணமான ஒரு கூட்டமாக தான் இருக்கிறோம், சாதாரணமாக சொன்னாங்க, எப்படி தெரியும்? நாங்கள் சத்தமாக ஜெபம் பண்ண மாட்டோம், 4 வீட்டுக்கு கேட்குற மாதிரி ஜெபம் பண்ண மாட்டோம். நாங்கள் வீட்டுக்குள்ள வந்து ஜெபம் பண்ணால் பைபிள் படிக்க என்ன பண்ண, எப்படி தெரியும்? இதுதான் சாட்சி. வேதம் சொல்லு, அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எது எழுதணும்? சாட்சி எழுதி வைக்கணும். சாட்சி எழுதி வைக்கணும். ஆனா இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் வீட்டுக்கு முன்னாடி வரும்போது சாபமான வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள், சண்டைகள், முறுமுறுப்புகள், வேதனைகள், துக்கங்கள், அவமானங்கள், கேடுகள். சாட்சிகள் எப்படி இருக்கு? ஒரு சகோதரனுடைய வாழ்க்கையில நடந்த விஷயத்தை நான் சொல்றேன். நான் அந்த சகோதரனை சந்திக்கும் போது நான் சொல்றேன், 60 வயதை கடந்த ஒரு மனுஷன். நான் அந்த மகனை சந்திக்கும் போது தான் சொல்லுவேன், சந்திச்சு ரொம்ப மாசங்கள் ஆச்சு, ஆனா சந்திக்கும் போது தான் சொல்லுவேன், நீங்க கொஞ்சம் நடங்க, ஜெபம் பண்ணுங்க, விட வேண்டிய பாவம் விடுங்க, கர்த்தர் வரார், கர்த்தர் வரார், கர்த்தர் வரார். நீங்க வேற சபையை சேர்ந்தவங்க இருந்தாலும் வேற ஒரு ஊழியக்காரர்கள் இருந்தாலும் நான் உங்களுக்கு பொறுப்பு கிடையாது. ஆனால் சில ஆலோசனைகளை நான் சொல்றேன், சில புத்திமதிகளை சொல்றேன், சில உபதேசங்களை உங்களுக்கு சொல்றேன், சில இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு நான் சொல்லும் போது கேட்டு நடங்க, மாறிக்கோங்க அப்படின்னு சொல்லி 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 அழுது போயிட்டு அப்புறம் பல மாசம், கிட்டத்தட்ட பல மாசங்கள் அவரை நான் சந்திக்கிறத விட்டுட்டேன். அவரை சந்திக்கிறதுல புத்தி சொல்றதுல விட்டாச்சு. ஒரு ஃபோன் கூட அவரும் பண்றது நானும் பண்ணேன். ஆனால் அங்கன்னு வந்து செய்தி, நல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு மனுஷன் டக்குன்னு ஒரு கையும் ஒரு காலும் விழுந்து போச்சு, அவரோட வாய்ப்பு மணிக்கிடுச்சு. எல்லாரும் வேதனைப்பட்டு அழுது இது பண்ணாங்க. அப்ப நான் சொல்லும்போது சொன்னேன், இல்லை அவர் சாட்சியாக அவர் கொடுக்கப்பட்ட சாட்சியினுடைய இப்ப நம்ம பாருங்க, ஆண்டவர் ஒருத்தர் கொண்டு வந்துட்டார் அப்படின்னா, ஒரு காரியத்தை செய்ய சொல்லிட்டார் அப்படின்னா, அதை மீறி ஆண்டவர் கீழ்ப்படியாமல் ஏன் இஷ்டத்துக்கு நான் ஒரு காரியத்தை நான் பண்ணும்போது இதுதான் அழிவு, இதுதான் சாபம். இது நமக்கு தெரிய மாட்டேங்குது. சொல்லப்படுது
சொல்லுங்க. நான் கூட நினைச்சேன், என்னுடைய மகளுடைய மரணத்துக்கு பின் எனக்குள்ள கூட ஒரு இது வந்துச்சு, நம்ம எங்க போனாலும் சபை நடத்தலாமே, எங்க போனாலும் ஊழிய நடத்தலாமே. ஆனால் யோசிச்சு, இல்லை அது சாட்சி கிடையாது. ஆண்டவர் கொண்டு வந்ததை நான் செய்கிறேன்னா இன்னும் நான் அழிவுக்குள்ள தான் போவேன். ஆண்டவர் கொண்டு வந்த இடத்துல நான் கனி கொடுக்கலன்னா இன்னும் நான் அழிவுக்குள்ள போவேன். என்னுடைய அழிவு மிக பயங்கரமா இருக்கும், இதை விட மகா மோசமாக இருக்கும். என்னுடைய கனிகள் கெட்டுப்போம். இருக்கீங்களா? யோசிக்கணும். 10வது வசனம், உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களாகிய உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பிரவேசிக்க பண்ணும்போது நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களையும் 11 நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துகளாலும் நிரம்பிய வீடுகளையும் நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளையும் நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒளிவத்தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பதனால் நீ சாப்பிட்டு திருப்தியாகும். ஆமாம். சாட்சிகள் சரியாக இருந்தால் ஆசீர்வாதம் தானாய். இப்ப நீங்க எடுத்துக்கோங்க, வருமானத்தின் வாசல்கள் அடைக்கப்பட்டாச்சு, எனக்கு எந்த ஸ்பான்சர்ஸ் கிடையாது, எந்த ஊழியர்கள் இடத்துல இருந்து எனக்கு உதவிகள் கிடையாது, எந்த டயாசஸ்ல இருந்தும் எனக்கு உதவிகள் கிடையாது, எந்த பிஷப்புகள் இடத்துல உதவி கிடையாது, எந்த விசுவாசிகள் இடத்துல இருந்தும். ஆனா என்னைய கர்த்தர் ஒவ்வொரு மாசமும் வீட்டு வாடகை, சர்ச்சு வாடகை, கரண்ட் பில்லு, வாட்டர் பில்லு, சாப்பாட்டு, வண்டிக்கு தேவையான பெட்ரோல் எல்லாத்தையும் சந்திக்கிற காரணம் கர்த்தர் எனக்காக ஒரு மனுஷனையும் ஒரு மனுஷையையும் கர்த்தர் ஏற்படுத்தி அல்லது ஒரு குடும்பத்தை ஏற்படுத்தி எங்கிட்டாவது ஒரு வகையில எனக்கு தேவையான பண தேவைகளை, பொருத்தேவைகளை, ஜெபத்தேவைகளை சந்தித்துக் கொண்டுதான் இருக்கிறார். இதுக்கு காரணம் என்ன? சாட்சி. சாட்சி. ஒருவேளை என்னுடைய சாட்சியை நான் இழந்து போயிருந்தால் என்னுடைய எல்லா விதமான காரியமும் தடைபடும். புரியுதா? அப்போ அடுத்த வாசம் ஏசாயா 43:21. ஏசாயா 43:21. Isaiah chapter 43 verses 21. கர்த்தர் தமது நீதியின் நிமித்தம் அவர் மேல் பிரிவு வைத்திருந்தார். அவர் வேதத்தை முக்கியப்படுத்தி அதை மகிமை உள்ளதாக்குவார். ஆமென். அல்லேலூயா. நல்ல கவனமா பாருங்க. 43வது அதிகாரம் 21வது வசனத்திலே நான் வாசிக்கும் பொழுது இந்த ஜனத்தை வாசிங்க. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். இருக்கீங்களா? இருக்கீங்களா? இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். யாரு? நல்ல கவனமா பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல நல்லா அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. துதியை இவர்களை எனக்கு, நல்ல கவனமா பார்த்துக்கோங்க. இந்த வசனம் என்ன சொல்லுவாங்க? இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். சாட்சி என்பது என்னன்னா, முதல்ல நம்ம எப்படிப்பட்டவங்களாக இயேசு கிறிஸ்துவை அறியாத புரட்சாதிகளாக இருக்கும், இயேசுவை தெரியாத புரட்சாதிகளாக இருக்கும். இப்போ இயேசு கிறிஸ்துவை தெரிஞ்சவங்க நம்ம எப்படி சீசர்கள் ஆகிட்டோம். இப்போ நம்ம யார் அப்படின்னா கர்த்தருடைய ஜனம். கர்த்தர் யாருக்காக ஏற்படுத்தி? அவருக்காக ஏற்படுத்திருக்கார். அப்போ துதியை சொல்லி வரணும். துதியை சொல்லி வரணும் அப்படின்னா என்ன பண்ணப்படுதுன்னா அப்படின்னா சாட்சி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொதுவாக இந்த கிறிஸ்தவர்கள் நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டீங்கன்னா, ஒரு சபையில எழுந்து நின்று சாட்சி சொல்றது தான் நம்ம சாட்சின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு இல்லை. இதுக்கு அடுத்தப்பட்ட ஒரு விஷயம் இருக்கு. என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, the people I formed for myself that we may proclaim my praise அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லப்படுது. அவர்கள் என் புகழை பிரகடனப்படுத்துவதற்காக எனக்காக நான் உருவாக்கிய மக்கள். இந்த பிரகடனம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இருக்கீங்களா? பிரகடனம். இந்த துதின்னு சொல்லி தமிழ்ல மொழிபெயர்த்திருக்காங்க. இது வந்து ஆங்கிலத்தில் வந்து ரொம்ப அழகா விவரமா சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க இங்கிலீஷ்ல. The people I formed for myself. இப்போ நல்ல கவனம் பாருங்க. இந்த
ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லு. அப்போ பிரகடனப்படுத்துவார்கள் என்று சொல்லி தமிழ் வரும். இந்த பிரகடனம் என்பதுக்கு என்னன்னா பிரசுரம் செய்கிறது, வெளியீடு பண்ணுகிறது, ரிலீஸ் பண்ணுகிறது. இரண்டாவது பலர் அறியும்படியாக செய்கிறது. அடுத்து மூணாவது இருக்கீங்களா? நான்காவது பரப்பு, பறைச்சாட்டு. அப்போ நான் கிறிஸ்துவுக்காக அழைக்கப்பட்டு சீசர்களாக மாற்றப்பட்ட நான், கிறிஸ்துவுக்காக முன்குறிக்கப்பட்ட நான், அவருடைய ஜனமாக இருக்கக்கூடிய அவரை வெளியிடணும், அவரை பரப்பணும், அவரை பறைசாற்றணும், அவரை தெரியப்படுத்தணும். இருக்கீங்களா? அப்போ ஒரு குடும்ப தலைவராக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குடும்ப தலைவியா இருக்கீங்க, அப்பாவா இருக்கீங்க, அம்மாவா இருக்கீங்க வச்சுக்கோங்களேன். இருக்கீங்களா? அப்போ உங்க பிள்ளைகளுக்கும் உங்கள் உற்றாருக்கும் உறவினருக்கும் நீங்க எப்படி இயேசுவை பிரசுரிக்கணும், வெளியிடணும், இயேசுவை தெரியப்படுத்தணும். அவருடைய நடத்தைகளை, அவருடைய காரியங்களை, அவருடைய வருகிறதை, அவர் போனதை வந்ததை எல்லாத்தையும் அவர் சொல்லி புரிய வைக்கணும். அதுதான் சாட்சி. ஆண்டவர் சொல்ல வச்சோம், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். அப்ப நம்மள ஆண்டவருக்கு ஞானஸ்தானம் எடுத்து, பிதாக்குமார் பசுத்தால் நம்ம ஞானஸ்தானம் எடுத்து சீசராக மாற்றப்பட்டவர்கள் அவருடைய ஜனம். அப்ப அவரைத்தான் வெளியே காட்டணும். ஆனா இன்னைக்கு நம்ம எப்படி காட்டணும்? இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்கிறோம்? கடந்த நாள் ஒரு கிறிஸ்தவருடைய சாட்சியை நான் கேட்கும் போது வேதனைப்பட்டேன். எப்படி வேதனைப்பட்டேன்? அந்த கிறிஸ்தவன் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு ஏஜ் சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு மனுஷன், ஆனால் அவர் போய் முஸ்லிம்கள்ட்ட போய் தாய்த்து வாங்குகிறாரு. இருக்கீங்களா? ஹிந்து மக்கள்கிட்ட போய் இந்த பூசாரிகளை பார்த்து தாய்த்து வாங்குகிறாரு, குறி கேட்கிறாரு, ஜோசியம் பார்க்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த சாட்சிகளை கேட்கும்போது எவ்வளவு வேதனைப்பட்டது. இவ்வளவு ஒரு அறியாத ஒரு மனுஷன், ஒரு தெரியாத மனுஷன், என் சபை கிடையாது, வேறொரு சபையை சேர்ந்த மனுஷன். அப்ப அதே அப்படி இருக்கு அப்படின்னா, அப்ப நம்ம சொந்த குடும்பத்துல நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய புருஷன் வழி தப்பி போகும்போது, நம்முடைய மனைவி வழி தப்பி போகும்போது, மாறுபாடாக போகும்போது, மாறுபாடான சந்ததிகளாக போகணும், பிள்ளைகள் போகணும், நம்ம சொல்றோம் அவங்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், மாறாட்ட போட்டோம், அவங்க இருப்பாங்க அப்படின்றோம். அப்ப சாட்சி எங்க போச்சு? இது கிறிஸ்துவ சாட்சி கிடையாதே. இருக்கீங்களா? இது கிறிஸ்துவின் சாட்சி கிடையாது. கிறிஸ்துவின் சாட்சி என்பது என்ன? எஸ்தர் 8ஆம் அதிகாரத்தை திருப்பிப்போம். எஸ்தர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்துக்கு இருக்கீங்களா? இருக்கீங்களா? 17ஆம் வசனம். ராஜாவின் வார்த்தையும் அவருடைய கட்டளையும் போய் சேர்ந்த எல்லா நாடுகளிலும் எல்லா பட்டணங்களிலும் யூதருக்குள்ளே அது மகிழ்ச்சியும் களிப்பும் விருந்துண்டு கொண்டாடும் நல்ல நாளுமாயிருந்தது. யூதருக்கு பயப்படுகிற பயம் தேசத்து ஜனங்களை பிடித்ததினால் அவர்களில் அநேகர் யூத மார்க்கத்தில் அமைந்தார். ஆமென். அல்லேலூயா. அடுத்து எஸ்ரா புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 58ஆம் வசனம் வாசிங்க. எஸ்ரா புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் இருக்கீங்களா? வாசிக்கிறீங்களா? எஸ்ரா புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 58ஆம் வசனம். நிதனியம் எனும் சாலமோனுடைய வேலையாட்களின் புத்திரரும் எல்லாரும் 392 பேர். நல்ல கவனம். அப்போ இந்த சாட்சிகள் என்பது என்ன அப்படின்னு சொன்னா, சபையை பெருக்கக்கூடியது. ஹலோ, நீங்க பிதாகுமார பரிசுத்தாவின் நாமத்தினாலே ரட்சிப்பை பெற்று ஞானஸ்தானம் பெற்று நீங்க சீசராக மாற்றப்பட்டு கர்த்தருடைய ஜனமாக மாறிட்டீங்கன்னா, கர்த்தருடைய துதியை நீங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, இப்ப சபை பெருகணும். நீங்க நல்ல சாட்சிகளா இருக்கீங்கன்னா எதுல தெரியும்னா உங்க சபை பெருக்கத்துல தெரியும். ஹலோ, சபையினுடைய பெருக்கத்துல தெரியும். எஸ்ரா புஸ்தகம்
2வது அதிகாரம் 65 66 வாசிக்கலாமா? அவர்களை தவிர 7337 பேரான அவருடைய வேலைக்காரர்களும் பாடகர்களும் அவர்களுக்கு இருந்தார்கள். அவர்களுடைய குதிரைகள் 836, அவர்களுடைய கோவேறு கழுதைகள் 845. பெருக்கத்தை பாத்தீங்களா? சாட்சிகள் வந்த உடனே சபை பெருக்கத்துல, இப்ப நீங்க சாட்சிகளா இருக்கீங்கன்னா, விசுவாசிகளாக தேவனுடைய ஜனங்களாக நீங்க சாட்சிகளாக இருக்கிறீங்க அப்படின்னா எங்க தெரியும் அப்படின்னா, சபையினுடைய வளர்ச்சி, சபையினுடைய பெருக்கத்துல தெரியும். நீங்க நல்லா கீழ்ப்படிஞ்சு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, ஆண்டவருக்கு பயந்து நடக்கிறீங்கன்னு சொன்னா, கர்த்தருக்கு கட்டளைகளை கீழ்ப்படிங்க, தேவனுடைய வார்த்தைகளுக்கு சிக்ஷைகளையும் போதனைகளையும் நீங்க சரியா கடைபிடிச்சு நடக்கிறீங்கன்னு சொன்னா சபை பெருக்கத்துல தெரியும். ஆனால் இன்னைக்கு எப்படி இருக்கு? சில சபைகள் சபையுடைய பெருக்கம் இல்லாமல் இன்னைக்கு சில இடங்களிலே சில விசுவாசிகள் குடும்பம் பிரிவினைக்குள்ளாக இருக்கு. கணவன், மனைவி, பிள்ளைகள், உற்றார்கள், உறவினர்கள் பிரிஞ்சு போயிருக்காங்க. காரணம் சாட்சி. சாட்சி இல்லாத இடத்திலே ஜனங்கள் விழுந்து போவாங்க. சாட்சி இல்லாத இடத்துல ஜனங்கள் அழிந்து போவாங்க. சாட்சி இல்லாத இடத்துல ஜனங்கள் சபிக்கப்பட்டு போவாங்க. சாட்சி இல்லாத இடத்துல விழுந்தும் போவாங்க, எழுந்திருக்க கூடாமல் போவாங்க. சாட்சிகள் கடைசி காலத்துல முக்கியப்படும். சாட்சி நம்ம ரொம்ப தேவை. எப்படிப்பட்ட சாட்சி? கலாத்தியர் புஸ்தகம் 5வது அதிகாரம் 23வது வசனம் வாசிப்போம். கடைசியாக சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. ஆமே. சாந்தம், இச்சையடக்கம் இந்த கடைசி காலத்துல ரொம்ப முக்கியமா தேவைப்படுறது. சாந்தம், இச்சையடக்கம். இந்த கடைசி காலத்துல சத்துருவான பிசாசானவன் இந்த சாந்தத்தையும் இச்சை அடக்கத்தையும் தான் இன்னைக்கு என்ன பண்றான்? மீற வைக்கிறான். எப்படி? இன்னைக்கு பலவித நேரங்களிலே பலவிதமாக இணையதளங்கள் மூலமாகவோ அல்லது ஒரு படமாகவோ ஒரு புக்கு மூலமாகவோ அல்லது ஒரு அசைகிற ஒரு பெண் ஆண் மூலமாகவோ அவருடைய சரீரத்தின் அங்கங்கள் மூலமாகவோ இச்சை அடக்கத்தை உடைத்து இச்சையை மீற செய்கிறார். இன்னைக்கு நிறைய ஊழியக்காரருடைய மனைவி பிள்ளைகள், நிறைய விசுவாசிகள், நிறைய புறச்சாதிகள் இன்னைக்கு விழுந்து போன காரணம் இன்னைக்கு பார்க்கும்போது, ஒரு வேதம் சொல்லுது ஒரு புருஷனுக்கு ஒரு மனைவி அப்படின்னு. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல இன்னைக்கு எப்படிப்பட்ட ஒரு மனுஷங்களை பார்க்கும்போது விழுந்து போகிறார்கள். இன்னைக்கு எத்தனை கணவன், எத்தனை மனைவி, கல்யாணம் முடிச்ச பெண்களும் ஆண்களும் இன்னைக்கு அவங்க இச்சையை அடக்க முடியாதபடி இச்சை அடக்கத்தை, இச்சை ஒழுக்கத்தை கொண்டு வராமல் இன்னைக்கு மீறி நடக்கிறார். சாந்தம் இருக்க வேண்டிய பெண்களிடத்துல, ஆண்களிடத்துல, குடும்ப தலைவரிடத்துல இல்லாமல் இன்னைக்கு சண்டையும் வம்பும் வழக்கும் கெட்ட வார்த்தையும் பொய்யும் புரட்டுவாங்க. அப்போ சாட்சி உங்களுக்குள்ள வர வேண்டும் என்று சொன்ன முதல்ல சாந்தத்தையும் இச்சை அடக்கிறதுக்காக இன்னைக்கு அதைத்தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த எஸ்எஃப்எல் ஸ்பிரிட் இன்னைக்கு செஞ்சு கொடுத்துருக்கு. எஸ்எஃப்எல் ஸ்பிரிட் இன்னைக்கு என்ன பண்ணுங்க? எஸ்எஃப்எல்லுடைய ஆவி இன்னைக்கு சாந்தத்தை, ஒரு பிள்ளைகளுக்கு சாந்தத்தை இழக்க செய்து, ஒரு கணவனுடைய சாந்தத்தை, ஒரு மனைவி, ஒரு அம்மா, ஒரு அப்பா, ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய சாந்தத்தை இழக்க செய்து, இச்சைகளை அடக்கத்தை விட செய்து இன்னைக்கு மாறுபடாக்கி கொண்டு கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருடைய பிரசன்னத்தை இழந்து போகணும். இன்னைக்கு சாட்சி இல்லை. இன்னைக்கு நம்ம என்ன பண்றாங்க? இன்னைக்கு அநேக ஆத்துமாக்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? அவங்களுடைய தவறுகளுக்கு நியாயப்படுத்துறாங்க, அவங்க பாவத்தை நியாயப்படுத்துறாங்க, அவங்க பொய்களை நியாயப்படுத்துறாங்க, அவங்க களவுகளை நியாயப்படுத்துறாங்க, அவங்க மீறலை நியாயப்படுத்துறாங்க. இன்னைக்கு அதுக்கு தாயும் தகப்பனும் ஒத்து போறாங்க, சகோதரனும் சகோதரியும் ஒத்து போறாங்க, நண்பர்கள் ஒத்து போறாங்க. இன்னைக்கு நிறைய ஊழியக்காரிகள் அதுக்கு ஒத்து போறாங்க. இன்னைக்கு அதனாலதான் இன்னைக்கு பலவிதமான அழிவுகளை நோக்கி வந்து கொண்டு நம்ம நாளிலே நான் ஒரு பாஸ்டர் இடத்துல சில விஷயங்களை குறித்து ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ அந்த பாஸ்டர் அதை சொல்லும்போது, அந்த சென்னை பட்டணத்தில் என்ன பேசுகிற மனுஷன் ஊழியக்காரங்க பேசும்போது ரொம்ப வேதனையோடு துக்கத்தோடு சில காரியத்தை குறித்து என் இடத்துல பகிர்ந்து கொண்டேன். பாஸ்டர், இந்த தொற்று நோயாக இருக்கக்கூடிய, இந்த கொள்ளை நோயாக இருக்கக்கூடிய இந்த கொரோனா
இதோட முடிஞ்சு போகல, இந்த ஓமிக்ரான் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தோட முடிஞ்சு போகல. இதுக்கு பிறகு இன்னும் உருவெடுக்க போகுது, இன்னும் பயங்கர கொள்ளை நோயா மாறப்போகுது. இன்னைக்கு எப்படி இந்த தொற்று நோய், இந்த கொரோனா எப்படி ஒரு எய்ட்ஸ் நோயாளி கிட்ட இது மறுரூபம் அடைஞ்சிச்சோ, அதே போல இன்னும் பெரிய பெரிய வைரஸ்களோட, மோசமான வைரஸ்களோட சேர்ந்து இது கை கோர்த்து இன்னொரு புதிய உருவெடுத்து இன்னும் அழிவுகளை கொடுக்கும். கடந்த நாள்ல விஞ்ஞானிகள் சொல்றாங்க, ஒரு நாளைக்கு 14 லட்சம் பேர்களை தாக்கும் அப்படின்னு. எத்தனை பேர் பிபிசி நியூஸை பார்த்தீங்கன்னு தெரியல. பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வரக்கூடிய அடுத்த வாரத்தில் இதோட வேகத்தை பார்க்கும்போது, இதோட ஸ்பீடை பார்க்கும்பொழுது கொரோனாவை விட, டெல்டாவை விட இந்த ஓமிக்ரான் என்று சொல்லக்கூடிய இந்த கொள்ளை நோய் ஒரு நாளைக்கு 14 லட்சம் பேரை தாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. உடனே லாக்டவுன்ல போடுங்க, மாஸ்குகளை போடுங்க. 2 ஊசி போட்டவங்களையும் தாக்கி 2 ஊசி போட்டதுக்குரிய அந்த நோய் எதிர்ப்பு சக்தியும் அழிக்கக்கூடிய வளம் அதுக்கு இருக்கு, பவர் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரணம் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. கடைசி காலத்தில் கொள்ளை நோய்கள் வரும், மகா உபத்திரங்கள் வரும், வேதனைகள் வரும். இன்னைக்கு அதுதான் நடந்து கொண்டிருக்கு. அமெரிக்காவில் ஒரு பெரிய ஒரு காற்று வந்திருக்கு, சூறாவளி காற்று. 20 முறை வந்து 20 முறை அந்த காற்று மாறி 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 அமெரிக்கா தேசத்தில் ஒரு பகுதியில் வந்து கிட்டத்தட்ட 100 பேர் ஒரே நேரத்தில் செத்து போயிருக்காங்க. கடந்த வாரம் அந்த செய்தியை அதே அமெரிக்கா தேசத்திலையும் அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சில நாடுகளையும் எரி மலைகள் வெடிச்சு செதறியிருக்கு, எரி குழம்பு போயிருக்கு, 6 மாதிரி ஓடி இருக்கு. அதே போல கடந்த நாட்கள்ல சில நாடுகள்ல சுனாமி, பூமி அதிர்ச்சி. இந்தியாவில் கூட அந்த பூமி அதிர்ச்சி வந்திருக்கு. சில பேர் வேலூர் வரைக்கும் அந்த பூமி அதிர்ச்சிகளை உணர்ந்திருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் நீங்க நடக்கும் வேதத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு விஷயம் நடந்துட்டு. இன்னைக்கு என்னுடைய சாட்சி எப்படி இருக்கு, என் பிள்ளைகளுடைய சாட்சி எப்படி இருக்கு, நான் எனக்கும் என் பிள்ளைக்கும் சாட்சியா இருக்க வேண்டிய நான், சபைக்கும் ஆண்டுடைய வருகைக்கும் ஆண்டவருக்கும் சாட்சி இருக்க வேண்டிய நான், என்னுடைய சாட்சி எப்படி இருக்கு? சாட்சிகளை சீர்படுத்துங்க. இந்த சாட்சிகளை சீர்படுத்தணும்னா முதல்ல உங்களோட சாந்தத்தை உருவாக்கி கொள்ளுங்க, இச்சை அடக்கத்தை உருவாக்கி கொள்ளுங்க. ஆமென். ஃபேஸ்புக் பார்த்ததுனால கெட்டு போனேன், யூடியூப் பார்த்ததுனால கெட்டு போனேன், ஃபோன் பார்த்ததுனால கெட்டு போனேன், டிவி பார்த்து கெட்டு போனேன். ஏன் கெட்டு போறதை பார்க்குறீங்க? அதில் நல்ல விஷயம் சொல்றாங்க, அதை பாருங்க. கெட்ட விஷயத்தை எடுத்து போடுங்க, சொல்லுங்க. நல்ல விஷயத்தை உள்ள கொண்டு வாங்க, நல்ல விஷயத்தை வெளியே கொண்டு போய் அனுப்புங்க. நீங்க கெட்டதை உள்ள கொண்டு போறீங்க. அந்த சொல்லிக்கிற ஒரு கணத்தில் அடிக்க மாதிரி இன்னொரு கணத்தை காட்டு அப்படின்னு சாந்தத்தை சொல்லுகிறேன். சாந்தவரே ஏன் கட்டி காத இருக்கிற? ஒரு வார்த்தைக்கு 10 சாப வார்த்தைகளை பேசுற. உன் வாயிலிருந்து வருகிற சாப வார்த்தை நீ யாரும் பேச, பிள்ளைய பேச, உன் பிள்ளைகளுக்கு அந்த சாபம் போகாது. அந்த சாபம் உயர்த்த கடந்த நாளிலே ஒரு சகோதரனுடைய கைகால் விலகி போச்சு. நாங்கள் பேசும்போது அந்த சகோதரன் இடத்துல இருந்தும் அந்த சகோதரனுடைய மனைவி இடத்துல இருந்து எவ்வளவு சாப வார்த்தை வந்திருந்தோம் பிள்ளைகளை. பிரியமாய் தேவனுடைய பிள்ளைகளே, சாட்சி வந்து நீ சாட்சி இல்லைன்னா கிறிஸ்தவர்கள் கிடையாது, சீசர்கள் கிடையாது, விசுவாசி கிடையாது. உன்னுடைய ஜெபம் சாட்சி இல்லைன்னா உன் வடிவம் விடும். உன்னுடைய தரிசனம் நீ சாட்சி இல்லைன்னு சொன்னா உன் வடிவம் விடும். அதெல்லாம் ஒரு நாள் நியாயப்படுத்தி ஒரு உணவு என்பதாக நிற்கும், நியாயம் விசாரிக்கும். அன்னைக்கு பெரிய சாபமாக இன்னைக்கு சின்ன சின்ன விஷயங்களுக்கு உன் பிள்ளைகளை விட்டுக் கொடுக்கும் போது, உன் கணவன் விட்டுக் கொடுக்கும், மனைவி விட்டுக் கொடுக்கும் போது, உன் குடும்பத்தை விட்டுக் கொடுக்கும், இழந்து போகிற ஒவ்வொரு விஷயமும் சாட்சிகள் இழந்து போய்கொண்டே இருக்கிறார். சாட்சிகள் இழந்து போக இழந்து போக இழந்து போக இழந்து போக சாட்சியில் அவர் மாற 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 என்ன? அப்ப சாட்சிகளுக்கு என்ன வேணும்? அடுத்து சாட்சிகளுக்கு என்ன வேண்டும்? வாசித்தோமே உபாகம புஸ்தகம் இருக்கீங்களா? உபாகம புஸ்தகம் எடுத்துக்கோங்க. உபாகம புஸ்தகம் 7வது
உபாகமம் 7ஆம் அதிகாரத்துக்கு திரும்பிப்போம். ஏழாம் அதிகாரத்தை திரும்பிக்கோங்க. வாசிப்போம் 3ஆம் வசனம். அவர்களோடு சம்பந்தம் களவாயாக உன் குமாரத்திகளை அவர்கள் குமாரனுக்கு கொடாமலும் அவர்கள் குமாரத்திகளை உன் குமாரனுக்கு கொள்ளாமலும் இருப்பாயாக. என்னை பின்பற்றாமல் அந்நிய தேவத்தை சேவிக்கும்படி அவர்கள் உன் குமாரனை விலக பண்ணுவார்கள். அப்பொழுது கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல் உண்டு உங்களை சீக்கிரத்தில் அழிக்கும். சாட்சிகள் இல்லாமல் நீங்கள் பொய்களோடு கலந்து போகும்பொழுது, சாபங்களோடு கலந்து போகும்போது, மீறுதலோடு அக்கிரமங்களோடு கலந்து போகும்போது, கீழ்ப்படியாமல் அந்த கீழ்ப்படியாமையோடு கலந்து போகும்பொழுது கர்த்தருடைய கோபம் நம்மளை அழிக்கும். சாட்சி அல்லது கர்த்தர் நம்மளை கர்த்தருடைய வருகை சீக்கிரமாக அவர் எப்போ வருவார்? இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிறது வரலாம். கடந்த நாள் ஒரு வீடியோ நான் அனுப்பியிருந்தேன். எனக்கு ஒரு ஊழியக்காரர் அனுப்பியிருந்தேன். நான் அதை உங்களுக்கு அனுப்பினேன். நடந்து போய்கிட்டு இருக்கும்போது ஒருவர் எடுத்துக்கொள்ள ஒருத்தர் கைவிடும். கல்யாணம் எடுத்துக் கொண்டிருக்கும் போது கணவன் மனைவி எடுத்துக்கொள்ள கணவன் கைவிடப்படுறதை பார்த்தோம். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சபையில் நிறைய விசுவாசிகள் அப்படியே டக்கு டக்குன்னு எடுத்துக்கொண்டு இருப்பாங்க. இயேசு கிறிஸ்து வரும்போது அது நடக்கும். அது உண்மை, இது பொய் ஆகாது, அது உண்மை. இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உலக நாடுகளில் பைலட்டுகளுக்கு இன்டர்வியூ எடுக்கும்போது சொன்னாங்க, கிறிஸ்தவனா நீ முடிஞ்ச சொல்றீங்க, நீ உங்க வேலைக்கு வேணாம் மாட்டான். ஏன் நீ போயிட்டு இருக்கிற எடுத்துக்கொள்ளப்பட்டுட்டா ஜனங்கள் எல்லாம் போயிடுவாங்க. அல்லேலூயா. எப்படி யோசிக்கிறாங்க? இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம்? கர்த்தருடைய வருகைக்கு சாட்சியாக இருக்கிறோமா? மாறுபாடான சந்தேகம், சபைகளை உடைக்க, சபைகளை பிரிக்க, குடும்பங்களை உடைக்க, குடும்பங்களை பிரிக்க, வேலைகளை நாசமாக்க, வியாபாரங்களை நாசமாக்க, பிள்ளைகளுடைய படிப்புகளை நாசமாக்க, பிள்ளைகளுடைய வளர்ச்சியில மாறுபாடு, நம்முடைய எழுப்புதல மாறுபாடு, நம்ம கால் வச்ச இடமெல்லாம் சபிக்கப்பட்டதா. இன்னைக்கு பாருங்க, எங்கள்கிட்ட வந்து அசிஸ்டன்ட் பாஸ்டர் இருந்தவங்க எல்லாமே இன்னைக்கு கிளை சபைகளோடு இருக்கிறாங்க. எனக்கு ஆண்டவரை நன்றி சொல்றேன். 2-3 பாஸ்டர்ஸ் என்னது அருமையான தம்பி சகோதரர்கள் என்கிட்ட ஃபோன் பண்ணி கடந்த மாதத்தில் பேசும், பாஸ்டர் நான் 2 கிளை சபை வச்சுக்கேன், நான் 1 கிளை சபை வச்சுக்கேன், நான் 3 கிளை சபை வச்சுக்கேன்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப கர்த்தரை மகிமை பார்த்தேன். கர்த்தரை கிளம்ப பொறாம வரல, எனக்கு போட்டி வரல. கர்த்தரை கண்ணீரோடு, ஆண்டவரே நான் செய்த ஊழியம் சாட்சியாக இருக்கிறது, நான் ஒவ்வொருவருக்கும் ஆர்டினேஷன் கொடுத்தது விளங்கும்படியாக இருக்கிறது, பரலோகத்தில் சாட்சி எழுதப்பட்டிருக்கிறது, நன்றி கண்ணிரண்டு காண்பிச்சு. எங்கள் அளவுக்கும் அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோகத்தின் பிதாவை கர்த்தாவை, இதோ இந்த நாளிலே சாட்சி என்று சொல்லக்கூடிய தலைப்பிற்கு இல்லாத தேவனுடைய வார்த்தைகளை கடந்த வாரத்திலும் இந்த வார்த்தையிலும் தொடர்ந்து பார்த்து இந்த நாளை முடித்திருக்கிறோம். இயேசுவே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக, பிரசுரப்படுத்தும்படியாக, பிரகடனப்படுத்தும்படியாக, வெளியிடும்படியாக, சாட்சியாக எங்கள் வாழ்க்கையும் எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் இன்னைக்கு மாறட்டும். ஒரு வருகை சீக்கிரத்தில் இருக்கிறவர்களாக சாட்சிகளாக வாழ்ந்து பழகி பெரிய பூமி நிரப்ப எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் கர்த்தருடைய கிருபை இறங்கி, விசேஷ பாதுகாப்பு இறங்கி, வல்லமை இறங்கி, பரிசுத்தம் இறங்கி, தீர்க்காயுசோடு முதிர் வயசு வரைக்கும் நடத்தி காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தால ஜெபிக்கிறேன் சொல்றதுக்காக கர்த்தருடைய ஆசை.